ஒருவேளை திரு பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைறப்ப அதிமுகவுக்கு ஷார்ட்ஃபால் வந்ததுனால் வேற வழியே இல்லை சார், கூட்டணி ஆட்சி தான் இந்த முறை. திமுகவுக்கும் அதுதான் பொருந்தும். கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி ஆட்சி தலைமை தட்டி கொடுத்து அப்படியே அவர் கொண்டு போனார். அந்த மாதிரி எல்லாம் இந்த தடவை கொண்டு போக முடியாது. எந்த கட்சியும் தனி மெஜாரிட்டி ஒரு 125 சீட்டு தனித்துவமா பெற்றால் கூட்டணிங்கிறத பத்தி பாஜக இந்த பக்கம் வாயே திறக்காது, காங்கிரஸ் அந்த பக்கம் வாயே திறக்காது. அதைத்தான் அவங்க வேற விதமா என்ன பண்றாங்கன்னா, அதிகமான சீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு நெருக்கடி பண்றாங்க. நெருக்கடி பண்ணி அதிகமான சீட்டு வாங்கினா நேச்சுரலா இவங்களுக்கு வர்ற. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ விஜயை காண்பிச்சு இடங்கள் அதிகமா வாங்குறது தான் காங்கிரஸோட நோக்கமா இருக்கு அப்படிங்கிறீங்க. கூட்டணியில வேற எந்த முரண்பட்ட கருத்து எடுத்துட மாட்டாங்க அவங்க. பெருமாள் மணி என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, அவங்க வேற முடிவை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு. இல்லைங்க, அது அந்த விஷயத்துக்கு வரங்க. ஏன்னா எல்லாம் ஒரு கன்க்ளூசிவ் பண்ணி நான் பேசணும். திரு பெருமாள் மணி சொல்றதை நான் முற்றிலுமா நிராகரிக்கிறேன். என்னைக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் 22ஆம் தேதி குழு அமைக்கிறேன்னு மரியாதைக்குரிய திமுக தலைவர் அவர்கள் அறிவிச்சாரோ, அப்பயே திமுக காங்கிரஸ் கூட்டணி 100% உறுதி செய்யப்பட்டதுங்கிறதுல மாற்று கருத்துல. நம்பர் 1, பனையூர் பங்கு தந்தை அப்படின்னு சொல்ற விஜய் தனியே தன்னந்தனியே அப்படிங்கிறது 2வது. ஏன் அப்படி ஒரு கட்சி தலைவருக்கு அப்படியான வார்த்தைகளை சொல்லணும்? சரி வாங்க, எல்லாருமே அப்படித்தானே சார். சரி, விஜய் அவர்கள் தனியே தன்னந்தனியே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சொல்லதிகாரத்தில் நாம முடிந்த அளவுக்கு நான் ஏத்துக்கிட்டேன். உடனே நான் விஜய் வந்துட்டேன். சரி, தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருவதை தவிர திமுக பக்கம் போறதுக்கு வழி இல்ல அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிப்பால் இது கயாசேரி. தேமுதிக என்ன சொல்றீங்க, அதிமுக பக்கம் போறாங்கன்றீங்களா? வேற வழி இல்ல. காங்கிரஸ் ஒருவேளை ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற காத்திருப்பில் இருந்த தேமுதிகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பக்கம் வர்றதை தவிர வேற வழி இல்ல. காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நல்ல நட்போடு இருக்கிறப்ப காங்கிரஸ் எந்த விதத்திலையும் விடுதலை சிறுத்தைகளை விட்டு கொடுக்காது. அதனால் இதுக்கு கூட தவறா சொல்லாதீங்க, டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ரிட்டையர் பாமகவுக்கும் திமுக பக்கம் கூட்டணியில் இடம் இல்லை. திருசங்கு நரக நிலையில் திரு ராமதாஸ் இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ராமதாஸுக்கு அப்ப உள்ள ஒரே வழி மரியாதைக்குரிய நான் வந்துடுறேன். மரியாதைக்குரிய பெரிய ராமதாஸ் அவர்களுக்கு உள்ள ஒரே வழி, ஒண்ணு தனித்து போட்டியிடுறோம், இல்ல தாவேகா தம்பியை நான் ஆதரிக்கிறேன் அந்த பக்கம் போகணும், இல்ல தேர்தல் களத்திலிருந்து முற்றிலுமா விலகி நிக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் நான் சொல்றேன் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தில் அவர் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக அவர் அந்த மேடையில் ஏறுவார். இந்த கூட்டணியை சசிகலா அவர்கள் ஆதரிப்பார்.